தமிழக வெற்றிகளாக அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கே நகர் 45 வட்டம் சுனாமி குடியிருப்புல இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எல்லா கடவுளுக்கும் வழிபடுறதுக்கு ஒரு கோவில் இருக்கு. எங்க கடவுளுக்கும் வழிபடுறதுக்கு ஒரு கோவில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் அந்த மாதம்மா சிலையை வணங்குறாங்க. வருஷம் அந்த மாதம்மா நடைப்பயணம் போகும்போது அந்த சிலையை வச்சு வணங்கிட்டு அங்கே ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு அன்னதானம் போட்டுட்டு அந்த ஊர் மக்கள் நடைப்பயணமாக போவாங்க. இந்த வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நடைப்பயணம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மாதம்மா கோயில் வரணும், அந்த மாதம்மா சிலையை அங்கே வச்சுட்டு நம்ம கும்பிட்டு அன்னதானம் போட்டு நடைப்பயணம் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அந்த மாதம்மா சிலை இருக்குதுல்ல, அது பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்குது. ரேஷன் கடை ஒட்டி அவங்க அந்த மாதம்மா கோயில் கட்டலை, கொஞ்சம் கேப் விட்டு தான் கட்டுட்டாங்க. அந்த ரேஷன் கடை இருந்ததுல அந்த இடத்துல ஏற்கனவே என்ன இருந்ததுன்னா, ஒரு பார்க் ஒன்று இருந்தது, அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு பார்க் இருந்தது. இந்த 2 பார்க்கையும் எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல ரேஷன் கடை எடுத்துட்டாங்க. வீடு கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளாம் நல்லா விளையாடணும், ஓடி ஆடி விளையாடணும், நல்லா இது பண்ணி கொடுத்தா அந்த பார்க் அங்கே கட்டி கொடுத்தாங்க. இப்போ அந்த பார்க்கெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல ரேஷன் கடை வந்துச்சு. ரேஷன் கடை வந்த உடனே அந்த ஊர் மக்களுக்கு, சுனாமி குடியிருப்பு வாசிகளுக்கு அந்த ரேஷன் கடை பயன்பாடு கிடையாது. எங்க இருக்கிற வாசிகள் அந்த ரேஷன் கடையில் பொருள் வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வீடு இருக்கா, அந்த ஏரியால அவங்களுக்கு ரேஷன் கடை கொடுங்க, அந்த இடத்துல அவங்க ரேஷன் பொருள் வாங்கிட்டோம். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பக்கமாகவும் இருக்கும். சரி, எங்க வாங்கி போட்டோம் அந்த ரேஷன் கடை, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லுவேன். நீங்க இந்த கோயில் வர்றதுனால காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இந்த கோயிலை எடுக்க சொல்றாங்க. இந்த கோயில் இங்கே கட்டக்கூடாது, எடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கோவிலுக்கு நம்ம ஒரு முறையான ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கடவுளுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம கடவுளுக்கே பர்மிஷன் இல்லைன்னு சொல்லணுமா? நான் என்ன சொன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பு அதை தயவு செஞ்சு மூட்டுருங்க. கஞ்சா புலம்புங்க, அதையும் மூட்டுருங்க. நம்ம ரோட்ல சாலைகள் சரியில்லை, அந்த தரமான சாலைகளாக இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுங்க. இல்லாமல் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இதெல்லாம் விட்டுறீங்க. அவங்க அந்த ஊரில் பல பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குது, அடிக்கடிக்கு டெத் ஆகினது. இதெல்லாம் அவங்க நினைவில் வச்சு தான் அந்த மாதம்மா சிலையை அவங்க வச்சுருக்காங்க, ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த மாதம்மா வழங்கிட்டு போனால் நல்லது நடக்கும், அந்த சுனாமி குடியிருப்புவாசிகளுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதுதான் அவங்க நீண்ட காலமாக யாருக்கிட்ட சொல்லணும் அவங்க மனசில் வச்சுருக்காங்க போகுது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகி பகுதி ஜெயண்ணகிட்ட அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை வைக்கும் போது ஜெயண்ண என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா இங்க